வெல்கம் டு ரித்திகீர்த்தி. இன்றைக்கி யூனிட் 5ல் இந்திய ஆட்சியல் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறதுக்கு முடியுமோ அந்த டாப்பிக்கோட சிலபஸை தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டாப்பிக்குள்ளேயே போகணும். இப்போ அப்புறம் எத்தனை கொஷின்ஸ் அதுலேருந்து வரணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மினிமம் 80 to 20 கொஷின்ஸ் வரும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா 25 வரை வரும். அப்போ இதோட மொதல் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணணும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்போட முகவுரை, அதோட முக்கிய கூறுகள், ஒன்றிய மாநில யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி இருக்குது. அப்புறம் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியோட அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி அதாவது ரூல் ஆஃப் லா, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால் லோகாயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமைகள் சாசனம். மொத்தமாக எத்தனை டாபிக் அப்படி இருக்குன்னா 25 டாபிக். 25 டாபிக்லேருந்து 18 கொஷின்லேருந்து 20 கொஷின் வருது. அப்படிங்கிறப்ப இதை ரொம்ப சுலபமாக நம்ம படிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதான் குரூப் 4க்கும் வரும், குரூப் 2க்கும் வரும், ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் வரும். எல்லா எக்ஸாமுக்கும் இந்தியன் பாலிட்டி இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த இதில் டாப்பிக்கில் இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரிசையாக ஒவ்வொரு வேர்டாக நம்ம பார்த்துட்டு 25 டாப்பிக்கையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா கூட போதும், 25 டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இது எங்கெங்கே இருக்குது, இந்த ஃபுல் டாப்பிக்கையும் கவர் பண்ணணும்னா 10th 12th கொஞ்சம் 11th இருக்குது. இதை கவர் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் 10th 12th இருக்கிறது மட்டும்தான் 8th 6thலேருந்து 9th வரக்குள்ளே இருக்குது. 6th 8th 9th 7th இதில் இந்த 10th 12th படிச்சுட்டா அதை படிக்கணும்னு அவசியமே இல்லை. 1-2 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால் 10th 12th நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 11th படிக்கணும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பை ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் என்ன இருக்கணும்? ஒரு பெஞ்ச் இருக்கணும், போர்டு இருக்கணும், சேர் இருக்கணும், டேபிள் இருக்கணும், சாக்பீஸ் இருக்கணும். அந்த மாதிரி என்னென்னலாம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு இருக்கணும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இந்தியானா இப்படி தான் இருக்கணும், அதோட எல்லை இப்படி இருக்கணும், அதுக்கு இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும், அதில் உள்ள மக்கள் இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு புக்கு. அந்த புக்கு எப்படி சொல்லலாம்னா, ஹிந்துஸ்க்கு எப்படி பகவத்கீதையோ, முஸ்லீம்ஸ்க்கு எப்படி குரானோ, கிறிஸ்டியன்ஸ்க்கு எப்படி பைபிளோ, அது மாதிரி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு புக்கு அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிற வாசி தான் நம்மளுக்குள்ள இந்தியன்ஸ்கிற ஒரு உணர்வு வருது. இப்போ கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சிருச்சு, வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்சிருச்சு, ஒலிம்பிக்ஸில் இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்கறது இந்த கான்ஸ்டியூஷனால் மட்டும்தான் முடியும். கான்ஸ்டியூஷன் இல்லைன்னா அந்த உணர்வு நம்மக்கிட்ட இருக்காது. அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் தான். இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க நம்ம அரசியல் தலைவர்கள்ங்கிறத அதை இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சுன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு சபை இருந்து இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக அமைச்சாங்க. அது எப்போ அமைச்சாங்கன்னா 1946 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதாவது 389 உறுப்பினர்கள்னால் இதில் எங்கேருந்தெல்லாம் அந்த 389 பேர் வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். மாகாண பிரதிநிதிகள் 292 பேர், 93 சுதேச அரசுகள்னால் அப்போ ஆண்ட மன்னர்கள். அந்த மன்னர்கள் 93 பேர். அப்போ இருந்த அரசர்களில் 93 பேர் இதில் சேர்ந்துக்கிட்டாங்க. பலுச்சிஸ்தான் அப்போ நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. அதனால் பலுச்சிஸ்தான்லேருந்து ஒருத்தரும் 3 மாகாண முதன்மை ஆணையர்கள், மொத்தம் 389 பேர். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். அதாவது 1 மில்லியனுக்கு ஒருத்தர். அப்போ இருந்த மக்கள் தொகை 389 மில்லியன் மக்கள் தொகை. அதனால அந்த மக்கள் தொகையில்
1 மில்லியனுக்கு ஒரு ஆள்னு எடுத்து 389 பேர், அதாவது 10 லட்சத்துக்கு ஒரு ஆள் அப்படின்னு எடுத்து 389 பேரை வந்து எடுத்தாங்க. இதோட ஃபஸ்ட்டு கூட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை அமைக்க வேண்டிய அரசியல் நிர்ணய சபை அது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, டிசம்பர் 6, 1946. கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு வர வருஷம் வந்து இதுதான். கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்காக அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட தேதி 6 டிசம்பர் 1946. இதோட ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 9 டிசம்பர் 1946. அதே வருஷம் ஒரு 3 நாள் கழிச்சு நடக்குது. அப்போ இதோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, சச்சிதானந்த சின்ஹா. அதாவது அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறதுக்கான அரசியல் நிர்ணய சபையிலேருந்து அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்காக உண்டான முதல் தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஆனால் வந்துட்டு இவர் மறுநாள் இறந்துருவார். இறந்தோன்னே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அது பேர் கான்ஸ்டிடியூட் அசம்பிளிக்கு நிரந்தர தலைவரை நியமிப்பாங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத். இது எப்போனா டிசம்பர் 11, 1946. இதுக்கான துணைத் தலைவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா ஹெச்ஜி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. இது எல்லாமே வரிக்கு வரி கொஷின்ஸ் தான், அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்துட்டு எத்தனை பெஞ்ச் நடத்துனாங்க அப்படின்னா 11 அமர்வுகள் நடத்துகிறாங்க. டோட்டலாக 166 days ஆச்சு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு. அதாவது 2 years 11 months 166 days வந்து கூட்டம் நடக்குது. மொத்தமாக இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு அம்பேத்கர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 2 years 11 months 17 days. இந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 13 குழுக்கள், அதாவது 13 குழுக்கள் இருந்துச்சு. அந்த 13ல் ரொம்ப முக்கியமான குழு அப்படின்னு பார்த்தோன்னா வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படி சொல்லுவாங்க. என்னது? டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி. இந்த 13 குழுக்களில் முக்கியமான குழு டிராஃப்டிங் கமிட்டி. அதில் மொத்தம் 7 பேர். 7 பேரில் ஒருத்தர் வந்து அம்பேத்கர், அவர் தான் தலைவர். அம்பேத்கரை தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் உருவாக முழுக்க பங்கெடுத்த ஒரு ஆள்னு பார்த்தோன்னா அம்பேத்கர். அதனால தான் அவரை அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்ப என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா 22 பார்ட்டு, 8 ஷெட்யூல், 395 ஆர்டிக்கல் இருந்துச்சு. இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ பார்ட் இருக்குது. பார்ட்டுனா என்ன அப்படின்னா, ஒரு புக் எடுத்துக்கிறோம். அந்த புக்கில் இந்த பேஜில் இந்த பாடம் இருக்குது, இந்த பேஜில் இந்த பாடம் இருக்குது அப்படின்னு முன்னாடி போட்டிருக்க இண்டெக்ஸ் தான் இந்த பார்ட்டு. இப்போ ஷெட்யூல் அப்படின்னா புக்கு பின்னாடி அனெக்ஷர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அனெக்ஷர் மாதிரி தான் இந்த ஷெட்யூலு. இப்போ 395 ஆர்டிக்கல்னால் அந்த பாடத்துக்குள்ளே இருக்கிற செய்திகள், அதுதான் வந்து ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 2 years 11 months 18 days ஆச்சு. இந்த 18 days இதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1949 November 26 வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள் வந்துட்டு 1915 January 26 வந்து நடைமுறைக்கு வருது. இதோட முக்கியமான கூறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து நீட்டாக சொல்லலாம். இப்போ வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்பட்டது. அதாவது எழுதப்பட்டதுன்னா நம்ம உருவாக்கி நம்மளே எழுதுறது. இதே அன்ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ரிட்டன்னா அது தானாகவே உருவாகிருந்தது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் தான் உலகத்திலே ரொம்ப நீளமான கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் தான். அடுத்தது இது எத்தனை நாடுகள்லேருந்து அம்பேத்கர் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா 64 நாடுகள்லேருந்து எடுக்கிறாரு. 64 நாடுகளை ரெஃபர் பண்ணி எடுக்கிறாரு. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் 2/3 பங்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்,
அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. மீதி அந்த 1/3 அந்த 1/3 எடுக்கிறதுக்கு அவர் வந்து 64 கண்ட்ரீஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணார். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். 2/3 எங்கேருந்து எடுத்திருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. மீதி 1/3 அந்த 64 கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. யார் எடுத்ததுன்னா அம்பேத்கர் எடுத்திருக்காரு. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அதாவது என்ன நெகிழாத்தன்மை அப்படின்னா ஈஸியாக திருத்தவும் முடியாது. திருத்த முடியாதுன்னா நம்ம வந்துட்டு திடீர் ஈஸியாக ஒரு இது கான்ஸ்டியூஷனில் இருக்க விதியை மீறி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டும் ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷனை ஈஸியாக மாற்றி அமைக்கவும் முடியும். ஈஸியாக மாற்றவும் முடியும், அவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றாமல் இருக்க முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது கூட்டாட்சி முறை. கூட்டாட்சி முறைன்னா என்னென்னா சென்ட்ரல் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் கூட்டாட்சி முறைன்னு அர்த்தம். சென்ட்ரல் ஸ்டேட்டு 2 பேரும் ஒன்றா கூடி வேலை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அரசியலமைப்புக்கு பேர் கூட்டாட்சி அரசியலமைப்புன்னு பேர். இது வந்து நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மை வந்து ஃப்ளெக்சிபிள், பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், பார்ட்லி இது வந்து நெகிழாத்தன்மைனா ரிஜிடுன்னு அர்த்தம், நெகிழும்னா ஃப்ளெக்சிபிள். நம்ம அரசியலமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், பார்ட்லி ரிஜிட்னு சொல்லணும். நம்மளோட நீதித்துறை எப்படிப்பட்டதுன்னா சுதந்திரமான நீதித்துறை. நம்மளோட நீதித்துறை எப்படின்னுப்பட்டது? சுதந்திரமான நீதித்துறை. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிடுவாங்க 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளோட இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை நாடு. ஒற்றை குடியுரிமைன்னா எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்துட்டு அமெரிக்காலலாம் பார்த்தோன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மொத்த இந்தியாவுக்கும் ஒரே சிட்டிசன்ஷிப் தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதே மாதிரி அம்பேத்கர் வந்துட்டு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்பே சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு விதிகளை வந்துட்டு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனோட சிறப்பு அம்சங்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு கூற்றுக்காரணம் நம்மளுக்கு கொடுத்து கேட்பாங்க. அதனால இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா ப்ரியாம்பிளை பற்றி சொல்லணும். ப்ரியாம்பிளும் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்துடும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக பார்க்கலாம். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.